வணக்கம். ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. ஆனால் பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.24% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் உடைய பாலிசி டிசிஷன் டேட்டா இன்னைக்கு வெளியாகும். கூடவே இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வெளியாகும். தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. ஜூன் 11ஆம் தேதி நேற்று ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்த சில ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் மற்றும் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் டேட்டா நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் அடுத்த 10 ஆண்டில் இரட்டிப்புக்கு மேலே ஆகும்னு மார்கன் ஸ்டான்லி அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நிதியாண்டு 2034க்குள்ளார இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் இரட்டிப்பாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. நிதியாண்டு 2023-24 இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் 1,83,236. அதே போன வருடம் 1,69,496 ரூபாயாக இருந்தது. நேற்று பெரும்பாலான சுகர் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, எத்தனால் உற்பத்தி குறித்தான அப்டேட் தான். புது அரசு இப்போ வந்திருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் எத்தனால் ப்ரொடக்ஷனுடைய அவங்களுடைய ஃபோக்கஸை மறுபடியும் உறுதி செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1250 ரூபாய். இப்போ இருக்கக்கூடிய லெவலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது HCL டெக்னாலஜிஸ். ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெடுக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்மில் A-லேருந்து A-ஆக உயர்த்தி இருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு A2+லேருந்து A1ஆக உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அவுட்லுக்னா என்னன்னு அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாடா மோட்டர்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1250 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டர்ஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 1100 ரூபாய் ஒரு ஷேருக்கு. பிரைட்காம் குரூப் Q2க்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் முடிஞ்ச குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 11,212 லட்சம் ரூபாய்கள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 11,304 லட்சம் ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் 7.21 லட்சம் ரூபாய்கள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 113 லட்சம் ரூபாய்களாக இருந்தது. இது Q2க்கான ரிசல்ட். ரிலையன்ஸ் பவர் தரப்பு அப்டேட் இருக்கு. CFM அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மீது இன்சால்வென்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. 3,902 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. ரிலையன்ஸ் பவர் நேரடியாக இந்த பாக்கி இல்லைங்க, அவங்களுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு அவங்க கார்ப்பரேட் கேரண்டிஸ் வழங்கியிருக்கிறாங்க. எந்த சப்சிடி நிறுவனம்? விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெடுக்கு அவங்க கார்ப்பரேட் கேரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ CFM அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ரிலையன்ஸ் பவர் மீது தான் இந்த இன்சால்வென்சி பெட்டிஷனை பதிவு செய்திருப்பதாக அப்டேட் சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் பவர்னா, CFM அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடுடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இக்ரா தரப்பு அப்டேட் இருக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 52 கோடி ரூபாய் கட்ட சொல்லி டிமாண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. இது நிதியாண்டு 2017க்கானது. ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ்க்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1010லிருந்து 1150. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3லிருந்து 4 வாரங்கள். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 24% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளென்மார்க் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அல்சர்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, அவங்களுக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 41,222. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க புதிதாக ஒரு ஹைடெக் மிஷினரியை இறக்குமதி செய்திருக்கிறாங்க. 10 மில்லியன் ரூபாய்க்கு அதோடைய ட்ரையல் ரன்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த மிஷின் வழியாக அவங்களுடைய உற்பத்தி பெருகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட். அதே போல் போட்டியாளர்களை எதிர்கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட். ஸ்பெக்ட்ரம் ஃபுட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. இது குறிப்பாக பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க மீதி பணத்தை கட்டி அது ஃபுல்லி பெய்டாக மாற்றணும் அப்படின்னு அவங்க ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க, 10 ரூபா கட்ட சொல்லி. இப்போ அதை அந்த தேதியில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்ன சொன்னது ஜூன் 11ஆம் தேதியிலேருந்து கட்ட ஆரம்பிக்கலாம்னு. இப்போ அந்த தேதியை மாற்றிருக்காங்க ஸ்பெக்ட்ரம் ஃபுட்ஸ். இப்போ என்ன புது தேதின்னு பார்க்கும்போது ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து துவங்கி ஜூன் 28ஆம் தேதி வரைக்கும் அவங்க கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்களுக்குள்ளார கட்டாமல் விட்டோம், அதற்கு பிறகு கட்டுறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் போடுறாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க? ஆண்டிற்கு 9% இன்ட்ரெஸ்ட் போடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆன்லைன் அஸ்பா வழியாக பண்ணலாம். எப்படி நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவோமோ ஃபிசிக்கல் அஸ்பா நம்ம பேங்க்குக்கு போயிட்டு பண்ணலாம். அல்லது 3-in-1 ஆன்லைன் ட்ரேடிங் டிமேட் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருந்தால் அது வழியாக பண்ணலாம். அல்லது செக் மற்றும் டிடி வழியாக பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்பெக்ட்ரம் ஃபுட்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.